Good morning all. Today 2nd January 2026. இது ஒரு எஜுகேஷனல் வீடியோ. இந்த வீடியோவில் பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர் சார்ட் வச்சு ஆப்ஷன் ட்ரேடிங் எப்படி அல்கோ ட்ரேட் மூலியமா பண்றோம் அப்படிங்கிறத நம்ம இங்க பார்க்குறோம். ஸோ மார்னிங் ஓப்பன் ஆச்சு. ஸோ இங்கே ஒரு பை சிக்னல் வந்தது. இந்த பை சிக்னல் மார்க்கெட்டை மேல் நோக்கி போயிட்டே இருந்தது. சரி, இந்த பை சிக்னல் ஏன் வருது, இந்த மார்க்கெட் ஏன் இவ்வளோ தூரம் போகும் அப்படின்னா, பிவோட்டு எஸ்டர்டேலோ ரெண்டுத்தையும் இங்கே மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ இது ரெண்டுத்தையும் பிரேக் பண்ணால் மட்டும்தான், பிவோட்டையும் எஸ்டர்டேலோ 0% பிரேக் பண்ணால் மட்டும்தான் மார்க்கெட் கீழே வரும். ஸோ பிபனாசி லெவல் எல்லாமே கீழே இருக்குது. ஸோ மார்க்கெட் மேல் நோக்கி போயிருக்கு. ஸோ இந்த லெவலை பிரேக் பண்ணாதான் இந்த பிபனாசி லெவல் ஒர்க் ஆகும். இதுக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா நோ ஒன் ஸ்டாப் தி மார்க்கெட் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ மார்க்கெட் மேல் நோக்கி போயிடுச்சு. அதே மாதிரி நிஃப்டி சைடு பார்த்தீங்க அப்படின்னா இங்கேருந்து ஒரு பை சிக்னல் கிடச்சிது நமக்கு. ஸோ அதே தான் திருப்பி இங்கே நம்ம மார்க் பண்ணுறோம். எஸ்டர்டேலோ 100%. ஸோ இங்கே மார்க் பண்ணியாச்சு. எஸ்டர்டேலோ 100% பிரேக் பண்ணால் மட்டும்தான் மார்க்கெட் கீழ் நோக்கி வரும். அதர்வைஸ் மார்க்கெட் மேலே போயிடுது. அப்போ இங்கே சேஞ்ச் ஆஃப் கேரக்டரும் கிரியேட் ஆயிடுச்சு. மார்க்கெட் நோ ஒன் ஸ்டாப் தி மார்க்கெட். இது R3 வரைக்கும் போகும். அதாவது 26,417 வரைக்கும் இது போகும். அதே மாதிரி சென்செக்ஸ்லையும் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நம்ம மார்க் பண்ணி வச்சாச்சு. பிவோட்டும் 100%, அதை உடச்சா மட்டும்தான் கீழ் நோக்கி வரும். அன்டில் அன்லஸ் இந்த மார்க்கெட் மேல் நோக்கி தான் போகும். ஸோ அதுக்கான எவிடன்ஸு இங்கே பார்த்துக்கிட்டே இருக்கோம். அடுத்தது ஃபாரெக்ஸ் மார்க்கெட். ஃபாரெக்ஸ் மார்க்கெட்லையும் நீங்கள் என்ட்ரி எடுக்கலாம். நீங்கள் ஃபண்டிங் அக்கௌண்ட்ஸ் வச்சுருந்தாலோ எதோ வச்சுருந்தாலோ இந்த சார்ட்டை பேஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் எடுக்கலாம். ஸோ இங்கேயும் நாங்கள் மார்க் பண்ணி வச்சாச்சு. 0% பிவோட் லெவல் மார்க் பண்ணி வச்சாச்சு. ஸோ அங்கேருந்து மார்க்கெட் மேல் நோக்கி போயிருக்கு. ஸோ இது எப்போ கீழ் நோக்கி வரும் அப்படின்னா, பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் வந்திருக்கு. R1 பிரேக் பண்ணிடுச்சுன்னா திருப்பி இந்த மார்க்கெட் கீழ் நோக்கி வரும். இன்றைக்கி ஒரு பெரிய ரேலி ஃபாரெக்ஸ் மார்க்கெட் கோல்டில் இதெல்லாம் நடந்திருக்கு. ஸோ உங்களுக்கு இதை பற்றி டீட்டெயில் வேணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். டெய்லி நடக்கிற ஜூம் மீட்டிங்க்கு உங்களுக்கு இன்வைட் வரும். அந்த டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டெய்லி நடக்கிற ஜூம் மீட்டிங் லிங்க் வரும். அதில் நீங்கள் ஜாயின் பண்ணி லைவாக பார்க்கலாம். சரி, இப்போ இவ்வளோ தூரம் நடந்த மார்க்கெட்டை சொல்கிறியே, அப்போ இதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிறது தான் லைவ் ரெக்கார்டிங் எடுத்து நாங்கள் டெலிகிராமில் போடுறோம். ஸோ அந்த ரெக்கார்டிங்கும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். டெய்லி நடக்கிற ரெக்கார்டிங் எவ்வளோ எடுத்திருக்காங்க, என்ன ஏது அப்படிங்கிற எங்கள் கம்யூனிட்டியில் உள்ளவங்க எல்லாரும் இதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இங்கே ஆரம்பிக்கிறப்பே நாங்கள் மார்க்கெட்டை சொல்லிடுவோம், இது இவ்வளோ தூரம் தான் போகும் அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்டாக அவ்வளோ தூரம் தான் போகும் அந்த மார்க்கெட். ஸோ எல்லா லெவலுக்கும் இது ஒர்க் ஆகும். ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டுக்கு ஒர்க் ஆகும், கிரிப்டோவுக்கு ஒர்க் ஆகும், சென்செக்ஸுக்கு ஒர்க் ஆகும், ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டுக்கு ஒர்க் ஆகும், எல்லாத்துலேயும் இது ஒர்க் ஆகும். லெவல் பேஸ்டு ட்ரேடிங் இது ட்ரெடிஷ்னல் மெத்தட். ஸோ முன்னாடி பிபனாசி லெவலில் கற்றுக்கணுன்னா எல்லாருமே ரொம்ப கஷ்டம். ஒரு ஹையும் லோவையும் கனெக்ட் பண்ணி பார்த்துட்டு ட்ரேட் எடுக்கிறதுக்குள்ளாட்டி போயிடும். இது ஆட்டோமேட்டிக் ட்ரேடிங் சிஸ்டம். ஸோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி நாம் எவ்வளோ எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியில் எடுத்திருக்கோம். ஸோ நாளைக்கு இன்னொரு ட்ரேடில் நாம் எல்லாரும் சந்திப்போம். தேங்க்யூ ஆல். பை பை.